வணக்கங்க. வெல்கம் டு மை நியூ யூடியூப் சேனல் டெமோக்ராட்டிக் இந்தியா. என்னோட பேரு ஜெபின். டெமோக்ராட்டிக் இந்தியா அப்படின்னு ஒரு நியூவான யூடியூப் சேனல் எதுக்கு தேவைப்படுது? இந்த சேனல் மூலமா நம்ம சோஷியல் கம்யூனிட்டிக்கு என்ன பாசிட்டிவா கான்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஷார்ட்டா பார்ப்போம். திஸ் இஸ் த இன்ட்ரோடக்டரி வீடியோ. இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் லீகல் அவேர்னஸ் கண்டென்ட்ஸ், சட்டம்னா என்ன, சட்டம் என்ன சொல்லுது, எதெல்லாம் சட்டத்தின் பார்வையில குற்றம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த பார்க்கணும். நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்றத பார்க்குறப்போ அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, 1956 காமராஜர் ஐயா, அதாவது தமிழ்நாடோட கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சமயத்தில் காமராஜர் ஐயாவால் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்னன்னா, தமிழக அரசு ஸ்கூல்ஸ்ல, பள்ளிகளில் மதிய உணவு திட்டம். ஸோ அந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கான ஒரு பேசிக் இனிஷியேட்டிவ் ஆர் நெசசிட்டி என்ன அப்படின்னா, அந்த டைம் குடும்ப வறுமையினால ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாம பேரண்ட்ஸோட வேலைக்கு போன பசங்களை, இல்லை ஜஸ்ட் சும்மா சுற்றி திரிந்த குழந்தைகளை எல்லாரையும் ஒன்று திரட்டி பள்ளிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு பெரிய ஐடியாலஜியில கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மதிய உணவு திட்டம். இந்த மதிய உணவு திட்டத்தால் என்ன நடந்துச்சுன்னா, பேரண்ட்ஸ் வந்து பசங்க ஒருவேளையாவது சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து பள்ளிகளுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அப்படி பள்ளிகளுக்கு போன பசங்க அடுத்த 30-40 வருஷத்துல இந்தியாவை, தமிழ்நாட்டை உயர்த்துற அளவுக்கு பெரிய ஆட்களா, அதாவது டிஆர்டிஓ, கேஸ்டேக், இஸ்ரோ அந்த மாதிரிப்பட்ட பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ்ல பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல வந்தாங்க. ப்ராமினெண்டா நம்ம சொல்லணும்னா டாக்டர் கே சிவன், இஸ்ரோவோட ஃபார்மர் சேர்மன். அவர் வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோயில்ல, அதாவது தமிழ்நாட்டுல கீழே இருக்கிற நாகர்கோயில்ல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சு வந்தது. பட் அவர் எங்க வந்தார் அப்படின்னா, இஸ்ரோ அப்படின்ற ஒரு வேர்ல்டு ஒரு பெரிய ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனுக்கு சேர்மனா வந்தார். அவர் மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு இன்ஜினியர் பிளஸ் அண்ட் லாயர் ஒரு அட்வொகேட் அப்படின்ற முறையில் when I am in the engineering field, ஸோ நம்ம வந்து நிறைய கவர்மெண்ட் R&D இன்ஸ்டியூட்ஸ்க்கு போயிருப்போம். அப்போ அங்கே இருக்கிற நிறைய சயின்டிஸ்ட் கிட்ட பேசுகிறப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து இந்த மாவட்டத்தில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து வந்தேன், இந்த மதிய உணவு திட்டத்தில் தான் நான் படித்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்போ அவங்கள பார்க்குறப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அவங்க பேசுகிற அந்த சயின்டிஃபிக் கண்டென்ட்ஸை புரிஞ்சு ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அது நமக்கே வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த அளவு நாலேஜபிளான பீப்புள்ஸை உருவாக்குனது வெறும் சயின்டிஸ்ட் மட்டும் இல்லைங்க, இன்ஜினியர் மட்டும் இல்லை, பெரிய பெரிய அட்வொகேட்ஸ், பெரிய பெரிய டாக்டர்ஸ், பெரிய பெரிய டீச்சர்ஸ் எல்லாரையுமே உருவாக்குறதுக்கு காரணமான ஒரு பெரிய திட்டம் என்னன்னா, பள்ளிகளில் மதிய உணவு கொடுத்த திட்டம். ஓகேவா? ஸோ இதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, 40-45 வருஷத்துக்கு முன்னாடி செய்த ஒரு காரியம் வருங்கால, அதாவது அந்த டைம்ல இருந்து பார்க்குறப்போ அந்த டைமோட ஃபியூச்சரை வந்து இட் மேட் இட் சாலிட். ஃபியூச்சரோட ஃபவுண்டேஷனை இட் லேட் த பேசிக் ஸ்டோன், ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டோன். ஆனால் இப்போ என்ன நடக்குது? நம்ம இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸை கரெக்டாக லீட் பண்ணுறோமா? அப்படி லீட் பண்றதன் மூலமா இந்தியாவோட, தமிழ்நாட்டோட ஃபியூச்சரை நம்ம என்ஷோர் பண்றோமா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்சியா இருக்கட்டும், இல்லை 2020 கிட்ஸா இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே ஃபோன் இருக்கு. ஃபோன் மட்டும் இல்லை, மல்டிபிள் வேஸ் ஆஃப் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு த சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா மட்டும் சொல்ல முடியாது, மூவிஸ், நாடகமாக இருக்கட்டும், இல்லை வெப் சீரிஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டா, ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்கு. இதில் எல்லாத்திலும் மெயினாக ஒரு 80% இப்போ இருக்க கம்யூனிட்டிஸ், யங் ஜென்ரேஷன்ஸோட மைண்ட்ல இன்ஃபியூஸ் ஆகுறது என்னன்னா, வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ். எங்கே பார்த்தாலும் வயலன்ஸ் ப்ளஸ் செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்டட் கண்டென்ட்ஸ் டு த அன்இமேஜினபிள் லெவல்ஸ். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன்ஸ்குள்ள ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டை கொண்டு வருது. அதாவது இது பண்ணாதான் வந்து ட்ரெண்டு, இந்த ட்ரக் யூஸ் பண்ணா ட்ரெண்டு, இப்படி வந்துட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் கண்டென்ட்ஸ் எடுத்து போட்டோம், அதாவது கேக் எடுத்து அதை கத்தி வச்சு வெட்டி அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டால் ட்ரெண்டு. அடுத்த 2-3 ஹவர்ஸ்ல அவங்கள வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அதுக்கான தண்டனை வழங்கப்படும். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆக்டிவாகவே இருக்காது. ஆனால்
அதை பார்த்துட்டு திரும்ப, அதாவது அதை போட்ட அந்த குற்றத்தை செய்த நபர்கள் மறுபடியும் அந்த இன்ஸ்டாவை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க கன்விக்ட் ஆயிருப்பாங்க. பட் அந்த வீடியோ என்ன ஆகும்னா சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்து மறுபடியும் அதே மாதிரி சிமிலர் கிரைம்ஸ், சிமிலர் கன்விக்ஷன். அப்ப இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸ்க்கு இது பண்ணா தப்பு, இது வந்து கரெக்ட், இப்படிதான் போகணும் அப்படின்னு ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு எந்த அளவு மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா ரொம்பவே லிமிட்டடான மெத்தட்ஸ் தாங்க இருக்கு. ஸோ ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கோட் ஒன் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஆக்சுவலா நடந்த ஒரு காரியம், நம்ம சீனியர் அட்வொகேட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கேஸ். ஓகேவா? அந்த கேஸ்ல என்னன்னா, சென்னையில, நார்த் சென்னையில ஒரு பகுதியில் நடந்த ஒரு குற்ற சம்பவம். அதாவது ஒரு 3 பசங்க இருக்காங்க, 19 to 21, 22 ஏஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ 3 பேருக்குமே அந்த ரேஞ்சில் தான் ஏஜ் இருக்கும். அந்த ஏரியாவில் கேம் விளையாடுறதுல, அதாவது கிரிக்கெட் விளையாடுறதுல ஒரு நடந்த ஒரு பிரச்சனை. ப்ளஸ் வந்து அங்கே வந்துட்டு இந்த சின்ன சின்ன தொழில்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதில் இந்த 3 பசங்க இருக்கிற குரூப்புக்கும் ஆப்பனன்ட் குரூப்புக்கும் ஒரு முன்விரோதம், ஜஸ்ட் ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுப்போமே. அப்போ அதில் அந்த 3 பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they are making ஒரு கிரைம். அதாவது அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பர்சனை அசால்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு they are making one crime plot. கிரைம் பிளாட் பண்ணிட்டு ஜஸ்ட் சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, people will plan and just forget it. பட் அந்த பசங்க என்ன பண்றாங்க, they are making a plan to execute it. ஓகேவா? அப்ப அந்த, அதாவது லீகலா சொல்லணும்னா சம்பவத்தன்று என்ன ஆகுதுன்னா, அந்த யாரை இந்த பசங்க அசால்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த எல்லாமே ப்ராப்பரா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது அந்த பையன் வந்து ஆப்போனன்ட் வந்து இந்த டைமுக்கு இங்க வந்து காஃபி குடிப்பான், டீ குடிப்பான், இங்க இந்த அட்டில இருந்து பேசுவான் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே they are just கேதர் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் டே என்ன பண்றாங்கன்னா, they started their travel to execute their plan. போறப்போ அவங்க என்ன பண்றாங்க, 3 பேரா இருக்காங்க, ஒரு பைக் தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பையனை நீயும் வா, பட் அவங்க போறது ஒரு கிரைமை பண்றதுக்குன்னு சொல்லாம ஜஸ்ட் அந்த பையனை வந்து கூட சேர்த்துக்கிறாங்க. அப்போ 2 பேரா 2 பைக்ல they are going to the அவங்க பிளாட் பண்ண இடத்துக்கு போறாங்க. அங்க போறாங்க, ஆப்போனண்ட்டை ப்ரொவோக் பண்றாங்க, அசால்ட் பண்றாங்க. ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆப்போனண்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ராக்சர்ஸ், ஒரு மைனர் இன்ஜுரிஸோட அந்த ஆப்போனண்ட் ஆள் வந்து பொழைச்சிக்கிறாப்புல. அடுத்த 2-3 ஹவர்ஸ்ல இந்த 4 பேர்ல 3 பேர் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பையன் மட்டும் அப்ஸ்காண்ட் 1 or 2 டேஸ்ல, அதாவது அந்த அப்ஸ்காண்ட் ஆன பையன் மேல நான் பைலபிள் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்றாங்க. அடுத்த 2-3 டேஸ்ல அந்த பர்டிகுலர் பையனையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்தது லைக் 23 அந்த ரேஞ்ச்ல. ஸோ இப்போ 26 வரைக்கும் they are under trial. ஓகேவா? அதாவது ட்ரையலுக்கு வந்து விசாரணை நடந்து தண்டனை வழங்கப்படுதோ இல்லை விடுவிக்கப்பட முடியாது. பிகாஸ் they did a crime, so they will get conviction. அது ரெண்டாவது. ட்ரையல் நடந்து கன்விக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்றது ரெண்டாவது. பட் அண்டர் ட்ரையல்லே they are in the period of like 3 to 3.5 years. அப்ப இதுல நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பசங்க கிட்ட வந்துட்டு யாராவது ஒருத்தர் போயிட்டு நீ இந்த குற்றத்தை பண்ண அப்படின்னா நீ மட்டும் இல்ல உன்னோட ஃபேமிலியும் சேர்ந்து பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா மைட் பி அவங்க வந்து அந்த குற்றத்தை செய்யாம என்ன பண்ணியிருப்பாங்க, அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. பிளஸ் அந்த 3 பேரு கிரைமை வந்து பிளாட் பண்றாங்க, எக்ஸிக்யூட் பண்றாங்க, தண்டனை பெறாங்க, அது வேற விஷயம். ஆனா சம்பந்தமே இல்லாம, அதாவது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக கூட போயிட்டு அந்த பர்டிகுலர் 4th மெம்பர் இருக்கார் இல்லையா, he is a A3 in that case. அதுதான் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான திங். அதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு A3 in the case. அப்ப அவன் அந்த குற்றத்தை செஞ்சவங்களோட டிராவல் பண்றான். he is ரைடிங் த பைக், குற்றத்தை பிளாட் பண்ணவங்களோட டிராவல் பண்றான் டு த கிரைம் சீன். குற்றம் நடந்த இடத்துல அந்த பையன் இருக்கான். குற்றம் நடந்த பிறகு அங்கிருந்து they are flying away from the crime scene. அப்படி போறப்போ அந்த பையனும் கூடயே போறான். அப்ப he is a part of a crime. even though இவன் அந்த 3 பேரோட சேர்ந்து கிரைமை பிளாட் பண்ணல, எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கல, பட் he supported his friends. அவனோட நண்பர்களை வந்து சப்போர்ட் பண்ணனால அந்த 3 பேரோட சேர்ந்து இவனும் கடந்த ஒரு 3.5 வருஷமா he is also in the under trial prison. இதுல இவங்க மட்டும் பாதிக்கப்படல. இந்த 4 பேர், அவங்களோட குடும்பம்,
அவங்களோட ஃபியூச்சரே வந்து என்ன ஆகுது, இட்ஸ் பிகமிங் வெரி பிக் கொஸ்டின் மார்க். அப்ப இந்த 4 பேர் தானா அப்படின்னா இல்லைங்க. இந்தியா ஃபுல்லா as on 2023 as per நேஷனல் கிரைம் பியூரோ ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 5,33,000 பேர் இந்த பிரிசன், அதாவது ஜுடிஷியல் கஸ்டடியிலயோ இல்ல பிரிசன்லயோ 5,33,000 பேர் இருக்காங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்ப எடுத்ததுன்னா 2023. இப்ப நம்ம பார்த்தோம்னா அது எத்தனை மடங்கு உயர்ந்திருக்குன்னே நமக்கு தெரியாது. இப்ப யாரோ ஒருத்தர் அந்த 3 பசங்க கிட்ட போயிட்டு இதுதான் சட்டம், இந்த குற்றத்தை நீங்க பண்ணீங்கன்னா இது இந்த 10 வருஷம் 15 இயர்ஸ் நீங்க வந்து கன்விக்ட் ஆகப்படலாம் அப்படின்னும், அந்த சம்பந்தமே இல்லாம உள்ள போய் ஒரு பையன் மாட்டினான் இல்லையா, அந்த பையன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரிப்பட்ட பீப்புள்ஸோட நீ சேர்ந்த அப்படின்னா உன்னோட ஃபியூச்சரே வந்துட்டு கொஸ்டின் மார்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ 3 பேரும் குற்றத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த பையனும் குற்றத்தை செஞ்சவங்களோட சேர்ந்திருக்க மாட்டான். அப்ப 4 பேரும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாத்தி சோஷியல் கம்யூனிட்டியில ஒரு கிரிமினல்ஸா இல்லாம ஒரு சாதாரண காமன் மேனாவது இருந்திருக்க முடியும். ஓகேவா? அப்ப இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இப்ப இருக்க கம்யூனிட்டிக்கு இல்லைங்க. ப்ராக்டிக்கலா சொல்லணும், அதுதான் எது பண்ணாலும் குற்றம் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இது என்னோட அட்டியில இப்படி சொன்னாங்க, இது பண்ணாதான் கெத்துன்னு சொன்னாங்க, இன்ஸ்டால வந்து நான் இதை பார்த்தேன், ஸோ அதனால வந்து நான் பண்ணேன், இப்போ வந்துட்டு இத்தனை வருஷமா அண்டர் ட்ரையல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ற பீப்புள் ஏகப்பட்ட பேர். இது வந்து above 18 பாக்குறதோட பிலோ 18ல பஞ்சா இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்மளோட கம்யூனிட்டியை எங்க எடுத்துட்டு போகுது அப்படின்னா இட்ஸ் ஸ்கேரி. அப்ப இந்த மாதிரிப்பட்ட பீப்புள்ஸ்க்கு, ஒரு காமன் பீப்புள்ஸ்க்கு, ஒரு அவங்களுக்கு புரியுற வகையில லாவை கொண்டு போய் சேர்க்கணும், சட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த டெமோக்ராட்டிக் இந்தியா. ஓகேவா? ஸோ இதன் மூலமா நம்ம சட்டம்னா என்ன, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த ஐபிசி இப்ப இல்லை, அதாவது 1 July 2024 as on that date IPC is expired or replaced with BNS, பாரத நியாய சங்கீதா. ஓகே, அப்ப அந்த மாதிரி கோட் ஆஃப் கிரைம் ப்ரொசீஜரும் கிரிமினல் ப்ரொசீஜரும் இட் இஸ் சேஞ்ச் வித் BNSS. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இஸ் சேஞ்ச் வித் BSA. சிவில் ப்ரொசீஜர் இஸ் சேம். அப்ப இந்த சட்டங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த குற்றங்களை பண்ணா இந்த தண்டனை கண்டிப்பா கிடைக்கும், நீங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டீங்க, உங்க குடும்பமே பாதிக்கப்படும், பல வருஷம் கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியது இருக்கும், பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் எடுத்து சொன்னா அட்லீஸ்ட் சொசைட்டில 1-2 பேராவது அதை புரிஞ்சுட்டு அந்த குற்றத்தை செய்யாம இருந்தா இட் இஸ் லைக் பெட்டர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி. இந்த மோட்டிவை வச்சு கிரியேட் பண்ணப்பட்டதுதான் இந்த டெமோக்ராட்டிக் இந்தியா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். ஓகேவா? ஸோ இதுல இனி அப்கமிங் வீக்ஸ், அப்கமிங் டேஸ்ல நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் கேசஸ், அதோட ஜட்மெண்ட்ஸ், லைக் ஹைகோர்ட்ல வர ஜட்மெண்டா இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்ல வர ஜட்மெண்டா இருக்கலாம், அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அது இல்லாம உங்களுக்கு ஏதாவது குவேரி இருக்கு, ஏதாவது ஒரு குற்ற நடைமுறைகளை, அதாவது BNSலயோ BNSSலயோ BSAலயோ இல்ல சிவில் ப்ரொசீஜர்லயோ உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கு, குவேரி இருக்கு, அதை வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயிலுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். அதையுமே வந்து நம்ம டீட்டெயிலா ஒரு வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசுறதுக்கு ஆர் யூ குவாலிஃபைட், உண்மையாலுமே உனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் முனைவர் பட்டம் டாக்டரேட் வரைக்கும் பண்ணியிருக்கோம். பிளஸ் லால பிஎல்ல ஒரு பிஎஸ்சி அப்ரூவ்ட் யூனிவர்சிட்டியில நம்ம பிஎல் முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நவ் கரண்ட்லி இந்த ஸ்டேட் ஆஃப் கெட்டிங் என்ரோல்டு வித் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா டெல்லி அண்ட் டுவர்ட்ஸ் த ஜர்னி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.